ஏன் எங்க சார் பிரச்சனை பேச்சுவார்த்தையில எங்க தோல்வியாச்சு? யார் இழுக்கிறது? ஒபாமாவோட ஈரானியர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் வந்து 15 ஆண்டுகளுக்கு அது ஒத்தி போட்டுச்சு. அப்போ ட்ரம்ப் செய்யக்கூடிய ஒப்பந்தம் அந்த 15 ஆண்டுகளுக்கு மேல இருக்கணும். ஈரானியர்கள் 15 வருஷத்துக்கு ஒத்தி வைக்க முன்னாடி ஒத்துக்கிட்டவங்க இந்த முறை அதை இதை வந்து 5 வருஷம்னு சொல்றாங்க. இப்போ எங்க கெட்டு போச்சு அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சுமூகமா இருந்துச்சு. இவர் என்ன பண்ணாரு, இந்த 38 நாட்களுக்கு பிறகு ஒரு புதிதா ஒரு அஸ்திரத்தை கண்டுபிடிச்சார். எப்படி இந்த ஈரானியர்கள் ஹார்முஸ் நீரிணை அப்படின்ற அஸ்திரத்தை கண்டுபிடிச்சாங்களோ, இந்த விளையாட்டை 2 பேர் விளையாடுற மாதிரி அவர் என்ன பண்ணாரு, எங்க கப்பலுக்கும் எங்க தோழமை கப்பல்களுக்கும் தடை பண்ணீங்கன்னா மொத்தமாவே நான் உங்களுடைய கப்பல்களுக்கு தடை பண்ணிடுறேன். ஒரு நாளைக்கு $475 மில்லியன் அளவுக்கு எண்ணெயை அவர்கள் அது வழியாக விற்கிறாங்க. ஏறக்குறைய $500 பில்லியன். பிபிசி ரிப்போர்ட்டர் கிட்ட பேசும்போது, சப்போஸ் போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை முடியலன்னா என்ன பண்ணீங்கன்னா, அவர் எடுத்த இடத்துல குண்டுமலை தான் பொழியுன்ற மாதிரியான இடத்துல தான் பேசுறாரு. எது வேணாலும் நடக்கலாம். எனக்கு என்னமோ திரும்ப நீட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அப்படித்தான் எனக்கு தோணும். உலக நாடுகள் முழுக்க பாகிஸ்தான் அப்ரிஷியேட் பண்றாங்க எல்லாமே சர்வதேச அளவில். ஒருவேளை இந்த தோல்வியில முடிஞ்சிருச்சுன்னா பாகிஸ்தானோட இமேஜ், அவங்க எடுத்த முயற்சி, சர்வதேச அரங்கில் பாகிஸ்தான் மேல இருக்கிற பார்வை ஏதாவது மாற வாய்ப்பு இருக்கா? முயல் வேட்டைக்கு போய் வெல்வதை காட்டிலும் யானை வேட்டைக்கு போய் போர்ப்பது பரவாயில்லன்னு சொல்லிட்டு குரல் இருக்கு. இது யானை வேட்டை. இதில் அவர்கள் தோற்றாலும் அவர்களுக்கு வெற்றி, வென்றால் Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் Enrich Money Investor Awareness Conclave ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி திரு கண்ணன் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் கௌதம். சார், அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் நாளையோட அந்த 2 வார காலம் முடிவடையுது. ஏற்கனவே ஒரு முதல் சுற்று பேச்சுவார்த்தை தோல்வி அடையுது. இப்போ 2வது முறை நீங்கள் அவங்க வரணும்னு ட்ரம்ப் பேசியிருக்காரு. அப்படி இல்லைன்னா குண்டுமலை பொழியும்னு நேற்று பேசியிருக்காரு. ஏன் எங்க சார் பிரச்சனை பேச்சுவார்த்தையில எங்க தோல்வியாச்சு? யார் இழுக்கிறது? இல்லை, முதல் சுற்று பேச்சுவார்த்தை 21 மணி நேரம் நடந்துச்சு. அது பெரிய தோல்வியில் முடிஞ்சதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பல இடங்களில் அவர்களுக்கு வந்து ஒரு இணக்கம் வந்ததாக தான் தெரியுது. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக இது வரைக்கும் வந்திருக்கிற செய்திகளை பார்க்கும் பொழுது வான்ஸே கூட அப்படி தான் சொல்லியிருக்கார். பல இடங்களில் எங்களால், அதிபர் ட்ரம்ப்பே கூட அப்படி தான் சொல்லியிருக்கார், பல இடங்களில் எங்களுக்கு ஒரு ஒருமித்த கருத்து வந்துச்சு அப்படின்றார். செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, இவங்க வந்து 20 ஆண்டுகள் அவங்க அணுசக்தியாக மாறுவதை ஒத்தி போடணும் அப்படின்ட்டு அமெரிக்கர்கள் கேட்குறாங்க. ஏன்னா ஒபாமாவோட ஈரானியர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் வந்து 15 ஆண்டுகளுக்கு அது ஒத்தி போட்டுச்சு. அப்போது ட்ரம்ப் செய்யக்கூடிய ஒப்பந்தம் அந்த 15 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஒபாமா ஒப்பந்தத்திலிருந்து ஒரு வெளியே வந்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால் 20 ஆண்டுகள் நீங்கள் ஒத்தி வைக்கணும் அந்த முயற்சியை. அதுக்கப்புறம் அந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு அது திருப்பி பிரச்சனையாகலாம். ஓகே, அந்த நேரத்தில் யார் தலைவர்களாக இருக்காங்களோ அவங்க அந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்படி தான் ஒபாமாவும் நினைச்சார். ஆனால் அதை வந்து மிக மோசமான ஒப்பந்தம்னு இவர் சொல்லிட்டு 2018 வெளியே வந்துட்டார். ஈரானியர்கள் 5 வருஷத்துக்கு ஒத்தி வைக்கிறதா சொல்றதா ஒரு தகவல். ஓகே, 15 வருஷத்துக்கு ஒத்தி வைக்க முன்னாடி ஒத்துக்கிட்டவங்க இந்த முறை இதை வந்து 5 வருஷம்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து 20க்கு அமெரிக்கர்கள் அவங்கள ஒத்துக்க வைக்க முடியுமான்னு தெரியல. அவர்கள் 15க்கு ஒத்துக்கிட்டா கூட அது வந்து ட்ரம்ப்புக்கு ஏற்புடையதாக இருக்காது. அதனால் 18 அப்படின்ற ஒரு அந்த எண் வந்து ஒரு நல்ல எண்ணாக 5லிருந்து 18க்கு அவங்க போவான். ஏற்கனவே 15க்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதனால போகலாம். இது வந்து இந்த பேரம் பேசும்பொழுது, பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது நாம் எடுக்கிற நிலை, ஓகே சார், ஒரு மிகை நிலை எடுத்தோம்னா அதுக்கப்புறம் இது கடத்தெருவில் நம்ம பேரம் பேசும்போது எப்படி இவ்வளவுனா கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கீழே கேட்குறதும், 2 பேத்துக்கு நடுவில் ஒரு இடத்துக்கு வரதும். அதனால அந்த மாதிரி பாகிஸ்தானிகள் நிறைய இதற்காக மெனக்கெடுக்கிறார்கள். ஓகே, இதே இன்னும் ஒரு 48 மணி நேரத்தில் இந்த முதல் தற்காலிக போர் நிறுத்தம் வந்து முடிவுக்கு வந்துடும். அதை வந்து நான் பெரும்பாலும் நீட்டிக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டார். அப்புறம் அவருடைய துணை அதிபர் வான்ஸ், அவருடைய தனி தூதர் ஸ்டீவ் விட்காஃப், அவருடைய மருமகன் ஜாரட் குஷ்னர் 3 பேரும் சேர்ந்து இஸ்லாமாபாத்துக்கு இன்னைக்கு புறப்படுறாங்க அப்படின்ற செய்திகள் வருது. அவர்கள் இங்கே வந்து சேரணும்.
இந்த இந்த தற்காலிக போர் நிறுத்தம் முடிகிறதுக்கு முன்னாடி இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தைகள் தொடங்கிடணும். அதுக்கப்புறம் தற்காலிக போர் நிறுத்தம் இந்த பேச்சுவார்த்தைகள் முடிகிற வரைக்கும் நீட்டிக்கப்பட வேண்டும். அதற்கு பாகிஸ்தானிகள் ஒத்துழைப்பார்கள். அவர்கள் ரொம்ப 3 நாள் ஆசிம் முனிர் டெஹரான் போய் 3 நாள் அங்கே தங்கியிருந்தார், பாகிஸ்தானுடைய முப்படை தளபதி. அதனால் அவர்களுடைய பிரிஸ்டீஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, முழுமையாக அவர்களுடைய அத்தனை கௌரவத்தையும் அத்தனை செல்வாக்கையும் அவர்கள் பயன்படுத்தி இந்த 2 பேருக்கும் ஒரு இணக்கம் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஓகே சார். எல்லாருமே அப்படித்தான் ஆசைப்படுறாங்க. அவங்க இப்போ எங்கே கெட்டு போச்சு அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சுமூகமாக இருந்துச்சு. இவர் என்ன பண்ணார், இந்த 38 நாட்களுக்கு பிறகு ஒரு புதிதாக ஒரு அஸ்திரத்தை கண்டுபிடிச்சார். எப்படி இந்த ஈரானியர்கள் இந்த போர் தொடங்கின பிறகு ஒரு அஸ்திரத்தை, ஹார்முஸ் நீரிணை அப்படின்ற அஸ்திரத்தை கண்டுபிடிச்சாங்களோ, 2 can play this game, இந்த விளையாட்டை 2 பேர் விளையாடுற மாதிரி அவர் என்ன பண்ணார், நீங்கள் எனக்கும் எங்கள் கப்பலுக்கும் எங்கள் தோழமை கப்பல்களுக்கும் தடை பண்ணிங்கன்னா மொத்தமாகவே நான் உங்களுடைய கப்பல்களுக்கே தடை பண்ணிடுறேன் அப்படின்னுடுறார். ஒரு நாளைக்கு $475 மில்லியன் அளவுக்கு எண்ணெயை அவர்கள் அது வழியாக விற்கிறாங்க. ஏறக்குறைய 500 பில்லியன் டாலர். அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 500 பில்லியன். அந்த பணம் தான் அவர்களை அமெரிக்காவோட போர் செய்வதற்கு உதவியாக இருக்கு. ஓகே. இப்போ அந்த லைஃப் லைன், அந்த உயிர் மூச்சு வந்து அவர்கள் கிடையாது. அது நடந்த பிறகு அதற்கு முன்னாடி அது அவர் அறிவிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் இவர்கள் மூடி வச்சிருந்தாங்க ஈரானியர்கள். அப்புறம் அதை முழுமையாக திறக்கிறோன்னு சொன்னாங்க. உடனே இவர் வந்து அது வெற்றி அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் வந்து இவர் பண்ண முற்றுகையை நான் வந்து ஒரு ஒப்பந்தம் வர வரைக்கும் அதை வந்து நான் திறக்க போவதில்லை, அந்த முற்றுகையை முடிக்கப் போவதில்லைன்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே அவர்கள் உடனே என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு எக்கச்சக்கமான ஒரு சூழல் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 20 கப்பல்களுக்கு மேலே வெளியே வர முயற்சி பண்ணி திரும்பி போனதையும் நம்ம பார்க்குறோம். அப்படி தான் அமெரிக்கர்கள் சொல்கிறாங்க, அது உண்மையாக இருக்கும். இதில் 2 நாள் முன்னாடி ஒரு கப்பல் அமெரிக்க முற்றுகையை தாண்டி பயணம் செய்ய முற்பட்ட போது அமெரிக்கர்கள் அதனுடைய என்ஜின் ரூம், அதனுடைய பொறியியல் அறையை அதை வந்து தாக்கிட்டாங்க. தாக்கி அந்த கப்பலை செயலிழக்க செய்து விட்டார்கள். அந்த கப்பலை ஆக்கிரமித்து விட்டார்கள். அதனால் இந்த சூழலில் இந்த 2வது சுற்று பேச்சுவார்த்தைகள் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ஈரானிலிருந்து நமக்கு கலவையான தகவல்கள் வருகின்றன. அவங்க போகலைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ கடைசியில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும்னு தான் தோணுது. சார், என்னென்னா இப்போ இந்த போர் நிறுத்தம் முடிஞ்சு அவங்க கேட்குறது நீங்கள் இந்த நீரிணையை திறங்கிறது இவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது நீங்கள் உங்களுடைய போர்க்கப்பலெல்லாம் திரும்ப எடுத்துக்கோங்க, உங்களுடைய ராணுவ தளவாடங்க அங்கேருந்து நீங்கள் எடுங்க, முற்றுகையெல்லாம் எடுங்கும் போது அப்போ யாராவது ஒருத்தர் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரணும்ல சார். அவங்க கேட்குறது சரிங்க, போர் நிறுத்தம் முடிவு பண்ணியாச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் தள்ளி போங்க, அப்போ தானே இதில் சரி பண்ண முடியும், இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், நான் உன்னை கண்காணிச்சுட்டு தான் இருப்பேன்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்குது? ஈரான் சைட்லேருந்து அது எப்படி சரியாக இருக்கும்? அதாவது 38 நாள் உங்களை கடுமையாக 13,000 இலக்குகளுக்கு மேலே தாக்கி உங்களை காயப்படுத்தணும். அப்போவும் நீங்கள் கீழே இறங்கி வரலை. ஒரு அணுசக்தியாக மாறுவோம் அப்படின்ற அந்த எண்ணத்தை நீங்கள் கைவிட தயாராக இல்லை. இப்போது நீங்கள் எப்படி ஹோர்முஸ் நீரிணையை ஒரு அஸ்திரமாக கண்டுபிடிச்சிங்களோ அதே அஸ்திரத்தை இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் எங்களுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தினீங்க. உலக சந்தையில் எண்ணெயினுடைய விலையை ஏற்றி அப்படி ஏறக்கூடிய சந்தையினுடைய விலையை எங்களால் நிறைய நாள் தாங்க முடியும். ஆனால் எண்ணெய் விற்காமல் உங்களால் உங்கள் நாட்டை ரொம்ப நாள் நடத்த முடியாது. கரெக்ட். அதனால் உங்களுடைய உயிர்நிலை வந்து எண்ணெய் விற்பது தான். அதற்கே இப்போ வந்து இதுக்கு முன்னாடி உங்களை தாக்கணும், அதாவது சக்தி ஃபோர்ஸ் பயன்படுத்தி உங்களை தாக்கணும். அதில் எங்களால் ஒரு அளவுக்கு மேலே வெற்றி கொள்ள முடியலை. இப்போ பொருளாதார ரீதியாக முன்னாடி எக்கச்சக்கமான தடைகள் உண்டு. ஆனால் இப்போ வந்து அந்த தடைகளை மீறி நீங்கள் வித்துட்டு இருந்தீங்க சீனாவுக்கு. இப்போ நீங்கள் சீனாவுக்கும் விற்க முடியாது, ஓகே, யாருக்கும் விற்க முடியாது. என்ன வெளியே போக முடியாது. அந்த நீங்கள் வந்து தரை வழியாக எண்ணெயை வந்து விற்கலாம். அவர்களோடு சேர்ந்த துருக்கியோட அவர்களுக்கு எல்லை இருக்குது, மற்ற நாடுகளோட எல்லை இருக்குது, அசர்பைஜானோட இருக்குது, அப்படி விற்கலாம். ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு கடினமான அதாவது கப்பல் வழியாக எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறது, நிறைய எண்ணெய் எடுத்துகிட்டு போக முடியும். தரை வழியாக அவ்வளவா எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு கப்பலில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற எண்ணெயை வந்து தரை வழியாக கொண்டு போகணும்னா
ஆயிரக்கணக்கான டேங்கர்கள் தேவைப்படும் இல்லையா? அதனால் அது வந்து ஒரு எளிய வழியோ அல்லது வந்து அதை அந்த வழிக்கு நம்ம திரும்பிடலாம் இது மூடனா அப்படின்ற மாதிரி அந்த நிலையில் அவர்கள் இல்லை. அதனால் அவர்களை மூச்சு திணற வைக்கணுன்ட்டு அவர் நினைக்கிறாரு. நீங்கள் இறங்கி வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கோங்க, எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்றார். அந்த இடத்துல இருக்கோம். இப்போ இந்த போர் நிறுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தாக்குதல் தொடர்ந்துட்டு தான் இருந்தது. ஈரான் தரப்புல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பேருக்கு தான் போர் நிறுத்தம், ஆனால் எங்களுடைய நிறைய இலக்குகளை அமெரிக்கா தொடர்ந்து தாக்கிட்டே தான் இருக்காங்க, எங்களை முடிஞ்ச வரைக்கும் கண்காணிப்பிலே தான் வச்சிருக்காங்க. அப்புறம் இது என்ன போர் நிறுத்தம்னு ஈரான் தரப்புல இருந்து கேட்கறது, அது ஒரு லாஜிக்கா தான். தற்காலிக போர் நிறுத்தம் தான், சீஸ் ஃபயர் தான். இது வந்து பீஸ் டீல் அல்ல. ஸோ இது நிரந்தர போர் நிறுத்தம் கிடையாது. கண்காணிப்பில் 2 பேரும் கண்காணிக்கிறார்கள் ஒருவர். எனக்கு தெரிஞ்சு சுதந்திரமான அமைப்புகள் யாரும் இந்த போர் நிறுத்தத்தை அமெரிக்க தரப்பு வந்து எல்லை மீறியது, ஈரானிய தரப்பு எல்லை மீறியதுன்னு நான் படிக்கலை. அதனால் அப்படி குற்றச்சாட்டுகள் 2 பேரும் சொல்கிறது உண்டு. அமெரிக்கர்கள் ஈரானியர்களை பற்றி அப்படி சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு தாக்குற இடத்துல அமெரிக்கர்கள் இருக்காங்க, தாக்கப்படுற இடத்துல ஈரானியர்கள் இருக்காங்க. அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. நான் பெருசாக இந்த தற்காலிக போர் நிறுத்தம் எனக்கு தெரிஞ்சு பெருமளவு நீடிக்கிறது என்பது தான். இப்போ திரும்ப இந்த 2 வாரம் கொடுத்துருக்காரு, ஏற்கனவே நிறைய நீட்டிச்சுட்டு வந்துட்டாரு. இப்போ இந்த 2 வாரம் இன்னும் நீட்டிக்க வாய்ப்பு இருக்கா சார்? நேற்று அவர் முடியாதுன்ட்டாரு, ஆனாலும் நீட்டிக்கலாம் அப்படிங்கிறது. நாளை அதாவது புதன்கிழமை அன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கலாம், நம்முடைய நேரம். புதன்கிழமை அன்னைக்கு அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு வருவார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஈரானியர்களுக்கு வேறு வழி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்களை சொல்ல முடியாது. அவர்கள் வந்து ரொம்ப அவர்களும் வந்து விட்டு கொடுக்காமல் உறுதியாக நின்று சண்டை போடுகிறார்கள். எங்களுக்கு எவ்வளவு இழப்பு வந்தாலும் பரவாயில்ல, எங்களால் தாங்க முடியுன்றாங்க. ஒரு அளவுக்கு மேலே இந்த அரசால் எல்லா இழப்புகளையும் தாங்கக்கூடிய நிலையில் அது இருக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த அரசு மீது நிறைய அதிருப்தி அந்த நாட்டு மக்களுக்கு உண்டு. அவர்களை மேலும் இப்போ ஏன்னா அரசுக்கு மட்டும் துன்பம் இல்லை, மக்களுக்கு எக்கச்சக்கமான துன்பம். பல பேருக்கு வேலை போயிடுச்சு, பல தொழிற்சாலைகள் அழிக்கப்பட்டு விட்டன. அதனால் அது ஒரு இயல்பு நிலையே இல்லை. 47 ஆண்டுகளாக அந்த மக்கள் வந்து பெரிய துன்பத்தில் இருக்கிறார்கள். இதுதான் அவங்க அடைஞ்சிருக்கிற மிகப்பெரிய துன்பம் சமீப காலங்களில். அதனால் இதை வந்து வளர்த்துக்கிட்டே போனால் அவர்களுக்கே ஆபத்தாயிடும். இந்த ஆட்சி அவர்கள் தூக்கி போடுற ஒரு நிலைக்கு போகலாம். அதனால் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர்கள் தே ஹாவ் டு ஸ்டாப், நிறுத்தணும். இந்த எல்லையை அடைஞ்சிட்டோம். அதாவது ஒரு எலாஸ்டிக் பேண்டை நீங்கள் ஒரு அளவுக்கு தான் இழுக்க முடியும், அதுக்கு மேலே நீங்கள் இழுத்தீங்கன்னா அது உடஞ்சிரும். அந்த இடத்துக்கு அவர்கள் போகாத, சரி நம்ம இறங்கி வந்து ஒரு 21 மணி நேரம் பேச்சுவார்த்தைகள் முதல் சுற்றில் நடந்துச்சுன்றதே வந்து ஒரு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் நேற்று ட்ரம்ப் அவருடைய பதிவில் திரும்பவும் நாங்கள் அவங்களுடைய மின் மாற்றிகள் அந்த இலக்குகள் மேலே தாக்குவோம்னு சொல்லும்போது, அப்போ அந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் 21 மணி நேரம் பேசியுமே ட்ரம்ப் அதே கோபத்தோடு இருக்காருன்னா, அப்போது இன்னும் அந்த கோபம் தனியிலையா இல்லை பேச்சுவார்த்தையில ஏதாவது அவருக்கு வந்து ரெண்டு முக்கியமான இது தேவை. ஒன்று வந்து இவர்கள் அணுசக்தியாக மாறக்கூடாது. 20 ஆண்டுகள் ஒத்தி போடுறோம், அப்புறம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதை திருப்பி நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டு. ரெண்டாவது, இவங்க வச்சிருக்க 440 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அவர்கள் மண்ணு கீழே இருக்கு, அதை திருப்பி கொடுத்துடணும். அதை வந்து யுரேனியமே இல்லாத ஒரு நாடா ஈரான் அப்படி மாத்திர முடியுமா சார்? அவங்க ட்ரம்ப் கேட்கறது ரொம்ப அதீதமாக தெரியும். இல்லை, அவர் தரேன்றார். இலவசமாக உங்களுடைய மின்சார தேவைக்கு வேண்டிய நான் தரேன். இது முதல் சுற்று. இப்போ இந்த சுற்று இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகள், அதுக்கு முன்னாடி இருந்த பேச்சுவார்த்தைகள்லேயே அதுதான் அமெரிக்கர்கள் முன்மொழிந்தது. நாங்கள் உங்களுக்கு தரோம், நீங்கள் இந்த செறிவூட்டுற வேலையை பண்ணாதீங்க. செறிவூட்டப்பட்ட மின்சாரத்துக்கு எவ்வளவு செறிவூட்டணுமோ அவ்வளவு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை இலவசமாக காலம் முழுக்க தருகிறோம். அதுதான் அமெரிக்கர்கள் முன்மொழிந்தது. அதை இவங்க வேண்டான்ட்டாங்க. செறிவூட்டுறது என்பது எங்களுடைய பிரிக்க முடியாத உரிமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லை, அதுதான் சார், அவங்க தன்னுடைய பிராந்தியத்தில் நான் வலிமையாகணும்னு நினைக்கிறாங்க. என்கிட்ட ஒரு யுரேனியம் மாதிரி இருக்கணும்னு. அணு சக்தியாக ஆவதற்குரிய உரிமை அவர்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர்கள் அணு பரவாமை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுலேருந்து அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். அதில் இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க வெளியே போகணும்னு நினைக்கிற தீவிரவாதிகள் ஈரானில் இருக்காங்க. அவங்க முன்னாடி இருக்கிற தேர்வு என்னென்னா ரொம்ப கடினமான ஒரு தேர்வு. அவர்கள் ஒரு அணுசக்தியாக ஆவதை முதல்ல இஸ்ரேலியர்கள் விரும்பலை, ரெண்டாவது சவுதிகள் விரும்பலை. இவர்களை மீறி அவர்கள் அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க பண்ண உடனே சவுதி அரேபியா ஏற்கனவே சொல்லிடுச்சு, துருக்கி கூட சொல்லிடுச்சு, ஈரானியர்கள் ஒரு அணுசக்தியாக மாறினால் நாங்களும் மாறுவோம் அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு வந்து ஒரு எல்லையே இல்லாத போயிடும்.
அதனால் இதுக்கு பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒரு தீர்வும், உங்களுக்கு உண்மையிலேயே ஆக்க சக்திக்காக தான், அப்படித்தான் சொல்கிறாங்க, ஆக்கத்துக்காக தான் நாங்கள் வந்து அணுசக்தியை நாடுறோம் அப்படின்றாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இறங்கி வரலாம். ஆனால் எங்ககிட்ட இருக்கிற யுரேனியம் எல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன், நீங்கள் இப்போ எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அமெரிக்க- நான் உனக்கு கொடுப்பேங்கிறது அமெரிக்கர்கள்ட்ட கொடுக்கணும்னு அமெரிக்கா சொல்லுது. சர்வதேச அணுசக்தி முகவர்கிட்ட கொடுக்க கொடுத்துருங்க. சொல்லிடுங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு 60% செறிவூட்டப்பட்டிருக்கு. 90% செறிவூட்டினா அதை வந்து அணு ஆயுத தலையாக மாற்றிடலாம். அதுக்கு சில மாதங்கள் தான் தேவை, ஓகே, அவ்வளவுதான். அதனால நீங்கள் அங்கே கொடுத்துருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஒப்பந்தத்தில் இவர் 2018 வெளியே வந்த பிறகு அந்த ஒப்பந்தத்தில் ஜெர்மனி, மற்ற 4 நாடுகள், பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சைனா, இவர்களெல்லாம் ஈரானோடு அந்த ஒப்பந்தத்தில் தொடர்ந்து பயணம் செய்தார்கள். இன்றைக்கும் செய்கிறாங்க. ஆனால் ஈரான் அமெரிக்கர்கள் வெளியே போனதையே காரணமாக சொல்லி ஓராண்டுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் இனிமேல் எங்களை கட்டுப்படுத்தாது, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் செறிவூட்ட தொடங்கினார்கள். அதனுடைய அது வந்து அவர்களுக்கு இது மற்ற அமெரிக்க அதிபர்களாக இருந்தால் அதை வந்து பேச்சுவார்த்தைகள் மூலமாக முழுசாக தீர்த்துடணும்னு நினச்சிருக்கலாம். இவரும் அப்படித்தான் 2 தடவை முயற்சி பண்ணார். ஆனால் அவருக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. அதனால் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த வெனிசுவேலாவில் அவருக்கு கிடைச்ச வெற்றி வந்து அவருக்கு ஒரு பெரிய துணிவை கொடுத்துருச்சுன்னு தோணுது எனக்கு. அதனால் இப்படி போயிட்டார். நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பிபிசி ரிப்போர்ட்டர்கிட்ட பேசும்போது, சப்போஸ் போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை முடியலன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, அவர் எடுத்த விதத்தில் குண்டுமலை தான் பொழியுன்ற மாதிரியான இடத்துல தான் பேசுகிறாரு. அப்போது இந்த பேச்சுவார்த்தைகள் ஒருவேளை சுமூக நிலையை அடையலை, பேச்சுவார்த்தை இன்னும் இழுபறியாகவே இருக்குன்னா மேலும் போர் நிறுத்தம் நீட்டிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை அமெரிக்கா திரும்ப தாக்குதலை தொடுப்பாங்களா? இது திரும்ப தாக்குதல் தொடுத்தாங்கன்னா திரும்ப சுச்சுவேஷன் இன்னும் மோசமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? 50-50ன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, எது வேணாலும் நடக்கலாம். எனக்கு என்னமோ ஒரு கொஞ்சம் கூடுதலாக போர் நிறுத்தம் தொடர்வதற்கும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடப்பதற்கும் அதில் ஒரு சின்ன வெளிச்சம் தெரிவதற்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் கூடன்னு எனக்கு தோணுது. திரும்ப நீட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அப்படித்தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி இப்போ இதில் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு, அதனால நான் இன்னும் 2 நாள் நீட்டிக்கிறேன், இன்னும் 1 வாரம் நீட்டிக்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது அவர் சொல்லலாம். ஆனால் அவருக்கு வந்து அவர் பொறுமையினுடைய எல்லையை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அதை அடைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால ஏன்னா 3 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாங்க இவங்க ஒபாமாவோட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது. அதனால இவருக்கு அந்த பொறுமையெல்லாம் இல்லை. இவர் இன்னும் 34 மாதத்தில் வீட்டுக்கு போறாரு. இந்த 34 மாதங்களில் அவர் வந்து அவ்வளோலாம் காத்திருக்க மாட்டார். அதற்கு முன்னாடி இதை முடிச்சுட்டு அவர் அடுத்து கியூபா போகணும்னு பார்க்குறாரு. அதை சொல்லியிருக்கார், போன வார கடைசியில் சொல்லியிருக்காரு. நிறைய வேலைகள் மற்ற கண்ட்ரியில் வேலை இருக்குன்னு பேசி. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 ஆண்டுகளாக அவருடைய காலணியில் மாட்டிக்கொண்ட ஒரு சின்ன ஒரு கல் மாதிரி இருந்த வெனிசுவேலாவுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துட்டார். கியூபா வந்து 70 ஆண்டுகளாக அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய தொல்லையாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிச நாடு, சோஷலிச நாடு. அந்த நாடு வந்து பொருளாதார நெருக்கடியில் ரொம்ப துன்பப்படுது. 3 மாதங்களாக இவர் வெனிசுவேலாவை பிடிச்சதுலேருந்து வெனிசுவேலாவிலிருந்து கொஞ்சமும் எண்ணெய் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அவங்களால 40% தான் அவங்க தேவைக்கான எண்ணெயை உற்பத்தி செய்கிறாங்க. அந்த நாடே பெருமளவு இருளில் மூழ்கி இருப்பதாக செய்திகள் வருகின்றன. அதனால் அது என்னைக்கு வேணாலும் விழுந்துரும். There will be an economic collapse. பொருளாதார ரீதியாக ஒரு பெரும் வீழ்ச்சியை சந்திப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் அங்கே போயிருக்கேன். அங்கே வந்து அது ஒன்றும் பெரிய வளமிக்க ஒரு நாடெல்லாம் இல்லை. சுற்றுலா பயணிகளுடைய வருகையினால் அவர் அதை நம்பி இருக்கு. அவர்களுடைய அந்த புகையிலை தொழிற்சாலை, சிகார், அது அந்த மாதிரி இருக்காங்க. அதனால் அமெரிக்கர்கள் இந்த 70 ஆண்டுகளாக அவர்கள் மீது விதித்திருக்கிற பொருளாதார தடைகள் அவர்களை வந்து ரொம்ப நலிவுற்ற ஒரு நிலையில் வைத்திருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் இதற்கிடையில் ஒரு பல வாரங்களாக அமெரிக்கர்களுக்கும் கியூபர்களுக்கும் தொடங்கி நடந்துட்டு இருக்கு. ஓகே, அதில் ரவுல் காஸ்ட்ரோ, ஃபிடல் காஸ்ட்ரோனுடைய தம்பி, அவருடைய பேரனோட ஒரு பேரன் அங்கே இருக்கார், ஜிலார்மோ காஸ்ட்ரோன்னு பேர். அந்த பேரனோட அமெரிக்கர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய குழுவோடு பேசுகிறாங்க. அதில் அவருடைய பேரனும் இருக்கிறார். அதனால் இந்த போரை வந்து அவர் எவ்வளவு வேகமாக முடிச்சுட்டு, அப்புறம் நவம்பரில் இடைத்தேர்தல்கள் வருது காங்கிரஸுக்கு. அதில் வந்து இன்னைக்கு தேர்தல் நடந்துச்சுன்னா அவருடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம். அதனால் இதெல்லாம் வேகமாக முடிவுக்கு வந்துட்டார்னா அவர் வரலாற்றில் ஒரு 3 தீர்க்க முடியாத சிக்கல்களை தீர்த்த ஒரு
ஒரு அமெரிக்க அதிபராக இடம்பெறுவார். அதுதான் அவருடைய எண்ணம்னு எனக்கு தோணும். ஆனா இப்போ போற சூழ்நிலைகளை பார்க்கும்போது, அவருடைய கோபத்தின் வெளிப்பாடை பார்க்கும்போது, அவருக்கு அந்த வெற்றி கிடைக்காத மாதிரி தான் நமக்கு தெரியுது சார். ஈரான் அவ்வளவு சீக்கிரம் அவரு ஒத்துக்க மாட்டாங்கன்றது தான் தெரியுதே சார் நமக்கு. அதாவது வெனிசுவேலா வந்து அவருக்கு கிள்ளுக்கீரை மாதிரி இருந்துச்சு. ஆமா. ஈரான் வந்து அவர் கொஞ்சம் ஒருவேளை குறைச்சி மதிப்பிட்டுட்டாரோ என்னமோன்னு நினைக்கிறேன். ஏன்னா 6 வாரங்களில் இதுக்கு ஒரு முடிவு வந்துடும் தான் அவர் நினைச்சார். முதல்ல சொன்னார். அப்புறம் அந்த போர் தொடங்கிய ஒரு 15-20 நாளில் என்ன நாம் இவ்வளவு தாக்குறோம், அவங்க இன்னும் இறங்கி வர மாட்டேன்றாங்களே அப்படின்னு அவர் சொன்னதாக ஸ்டீவ் விட்காஃப் சொன்னார் எல்லாருக்கும். அதனால் அவருக்கு வந்து ஒரு நிலை தடுமாற்றம் இருக்குது. அப்புறம் இந்த ஹோர்முஸ் நீரிணையை அவரும் சரி அவருடைய ஆலோசகர்களும் சரி கணிக்க தவறிட்டாங்க. ஆமாம், அது வந்து அவருக்கு ஒரு புதிய திருப்பம். வளைகுடா நாடுகள் மேல தாக்குதலுமே அவர் ஆமாம், அது வந்து அவர் அப்படி சொன்னார்னு தெரியல. ஏன்னா அவர்கள் போன ஜூன் மாதம் நடந்த 12 நாள் போறப்பவே கத்தாரை அடிச்சாங்க. அதனால அதை எதிர்பார்த்திருக்கணும் அவர். அதனால எனக்கு அது அவர் நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எனக்கு தான் ஆச்சரியமா இருக்கு. அதனால எங்கேயோ ஏதோ சரியில்லை. அப்புறம் அவர் வந்து நிதானம் தவறி எழுதுவது, நிலை தடுமாறி பேசுவது, அப்புறம் கீழிறங்கி அவருடைய வயதுக்கும் அவருடைய ஒரு மனிதத்தன்மைக்கும் பண்பற்ற முறையில் எழுதுவது, இதெல்லாம் இன்னைக்கு எழுதுனதை விட அதிகமாக எழுதிட்டார். ஒரு நாகரிகமே அழிந்து விடும்னு சொன்னார். அதுக்கப்புறம் கற்காலத்திற்கு அவர்களே குண்டுமழை பொழிந்து அனுப்பி விடுவேன் அப்படின்னாரு. அதனால் அவர்கிட்ட நம்ம என்ன நிலையான ஒரு கொள்கையை எதிர்பார்க்க முடியும்? அவருடைய மனசு எதை நோக்கி வேலை செய்யுதுன்றது நான் சொல்கிறேன். அவர் வந்து 80 வயது ஆயிடுச்சு அவருக்கு. இன்னும் 34 மாதங்கள் இருக்குது. அவர் மீண்டும் தேர்தலுக்கு நிற்க முடியாது. அதற்கு முன்னாடி பெரும் தலைவலியாக இருந்த ஒரு 3 பெரிய நாடுகளுடைய வடகொரியாவை அவரால் தீர்க்க முடியல. இந்த 3 தீர்த்துட்டார்னா, முதல் முறை அவர் ஆட்சிக்கு வந்தபோது இஸ்ரேலோட ஒரு 4 அரபு நாடுகளை அவர் இணக்கப்படுத்தினார். அதற்கு முன்பாக இஸ்ரேலோட 2 நாடுகள் மட்டும்தான், அரபு நாடுகள் மட்டும்தான் நட்பு நாடுகள். எகிப்து 1980, ஜோர்டன் 1994. இதை முதல்ல பண்ணது இவர் கார்ட்டர், ஜிம்மி கார்ட்டர். அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் பில் கிளின்டன், இவங்க இதை பண்ணாங்க. அதுக்கு பிறகு 94க்கு பிறகு எந்த அரபு நாடும் அவங்களோட உறவுலாம் இல்லை. இவர் முதல் முறை ஆட்சிக்கு வந்த உடனே ஏப்ரஹாமிக் அக்கார்ட்ஸ், ஏப்ரஹாம் ஒப்பந்தங்கள்னு சொல்லிட்டு ஐக்கிய அரபு அமீரகத்தோட அவர்களுக்கு முதல்ல தொடர்பு ஏற்படுத்தினார். பாரேனோட, அப்புறம் மொரோக்கோவோட, சூடானோட அப்படி ஆகிற நேரத்தில் அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு, பதவி காலம். ஸோ அதனால் அவர் அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் அவருக்கு அவரே சொல்றாரு, இதுக்கு முன்னாடி எந்த அதிபரும் செய்யப்படுறேன். இப்போ இந்த இதில் பாகிஸ்தானோட ரோல் பெரிய இடத்துல அவங்க ப்ளே பண்ணுறாங்க. உலக நாடுகள் முழுக்க பாகிஸ்தான் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எல்லாமே சர்வதேச அளவில் அவங்க ஒரு பெரிய. இப்போ இந்த போர் நிறுத்தம், இந்த பேச்சுவார்த்தை தோல்வி, 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை, இதில் ஒருவேளை இந்த தோல்வியில் முடிஞ்சிருச்சுன்னா பாகிஸ்தானோட இமேஜ், அவங்க எடுத்த முயற்சி, சர்வதேச அரங்கில் பாகிஸ்தான் மேலே இருக்கிற பார்வை ஏதாவது மாற வாய்ப்பு இருக்கா, வீழ வாய்ப்பு இருக்கா சார்? இதை எப்படி எடுத்துக்கிறது? பாகிஸ்தானிகள் ஆர் இன் அ வின் சிச்சுவேஷன். வின். தோற்றாலும் அவர்களுக்கு வெற்றி, ஓகே. வென்றால் மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இந்த இவ்வளவு கடினமான, இது உலகத்திலேயே மிக கடினமான ஒரு வேலை என்று எல்லாருக்கும் தெரியும். ஒரு பக்கம் ட்ரம்ப், இன்னொரு பக்கம் வந்து பிடிவாதமான ஈரானியர்கள். இவங்க 2 பேரையும் வந்து ஒரு இடத்துல சந்திக்க வைக்கிறதுன்றது ஒரு உலக மகா சாதனை. அதை வந்து செய்யறதுக்கு துணிஞ்ச, அவர்களுடைய கௌரவத்தை, அவர்களுடைய செல்வாக்கை, அவர்களுடைய பெயரை, அவர்களுடைய முகத்தை பணயம் வைத்து செய்ய துணிந்த பாகிஸ்தானிகளை உலகம் வந்து பாராட்டும். அதில் அவர்கள் தோற்றுவிட்டாலும் கூட, கான முயலெய்த அம்பினில் யானை வேல் பிழைத்தற்றுன்னு சொல்கிற ஒரு குறள் இருக்கு இல்லையா? அதனால் முயல் வேட்டைக்கு போகிறத போய் வெல்வதை காட்டிலும் யானை வேட்டைக்கு போய் தோற்பது பரவாயில்லன்னு சொல்லிட்டு குறள் இருக்குது. இது யானை வேட்டை. இதில் அவர்கள் தோற்றாலும் அவர்களுக்கு வெற்றி, வென்றால் மிகப்பெரிய இடத்திற்கு அவர்களுடைய பிம்பம் உயரும். இதில் சம்மந்தப்பட்ட இஸ்ரேல் எங்கேயும் பெருசாக கருத்து சொல்லலை. அவங்க வழக்கம் போல் இது அமைதியாக வேடிக்கை பார்க்குற மாதிரியான ஒரு இடம் தான் இருக்குது. இஸ்ரேல் ஏன் இந்த விவகாரம், இந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் இந்த பேச்சுவார்த்தையில் அவங்கள ஏன் இன்க்ளூடே பண்ணாமல் இந்த பேச்சுவார்த்தை நடக்கல? அவர்கள் முதல்ல பாகிஸ்தானுக்கு வர முடியாது. ஓகே, எஸ். ஏன்னா அவர்களுக்கு வர முடியாது இல்லை. அதனால் அவர்களை வந்து இதில் இணைச்சா அவர்கள் அமெரிக்கா சொல்கிறத கேட்டுக்கணும், கேட்டுப்பாங்களா? ஆமாம், கண்டிப்பாக கேட்டுக்குவாங்க. அதனால் அவர்களை வந்து இதில் இணைக்கிறதுனால இந்த பேச்சுவார்த்தைகள் தொடக்கத்திலேயே விழுந்துடும். அதனால் இஸ்ரேலும் ஈரானும் நேராக சந்தித்து பேச முடியுமா? அதனால் அவர்களுடைய போர் இல்லை இது. இது வந்து இவருடைய தன்னுடைய போர்னு அவர் எடுத்துக்கிட்டார். நேற்று வந்து வாஷிங்டன் போஸ்ட்டு, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூயார்க் டைம்ஸ் எல்லாத்தையும் கடுமையாக சாடி
அவர் வந்து நேற்று ட்ரூத் சோஷியலில் பதிவு போட்டிருக்கார், ஃபேக் நியூஸு. ஏன்னா அவருடைய இந்த வெளியுறவு கொள்கையை மிகவும் தாக்கி இதில் வந்து அவர் தோல்வியடைந்து வருவதாக அவர்களெல்லாம் தொடர்ந்து எழுதி வருகிறார்கள். அவர் நினச்ச எதுவுமே நடக்கலைன்ற மாதிரி. அவர் வந்து இராணுவ ரீதியாக அவர்களை ஈரானியர்களை ஒரு 20 ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளி இருக்கிறார்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக ஒரு 20-25 ஆண்டுகள் அவர்களை பின்னுக்கு தள்ளி இருக்கிறதா சொல்லலாமே தவிர மற்றபடி அவர் நினச்ச எதுவுமே நடக்கலை. அப்போ அவங்க எழுதுறது உண்மை தானே சார்? ஆமாம், கண்டிப்பாக உண்மை எல்லாரையும் கஷ்டப்படுத்தல. அதனால் அவருக்கு எதிர்ப்புனாவே ரொம்ப பெரிய கஷ்டம். அதனால் அவர் ரொம்ப கடுமையாக அவர்களை சாடியிருக்கார். அதில் இன்னொன்றும் சொல்லியிருக்கார், முந்தா நாள் இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டு நான் இந்த போரை தொடுத்தன்ட்டு சில பேர் முட்டாள்தனமாக எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் அப்படி நினைக்கல. இஸ்ரேல் வந்து இஸ்ரேலுக்காகவும் இந்த போரை அவர் தொடங்கியிருக்கலாம். ஆனால் இது ரொம்ப பலவீனப்பட்ட ஒரு சூழல். ஈரானியர்கள் இந்த நேரத்தில் நாம் அவர்களை தாக்கிட்டோம்னா இந்த துன்பத்தை இந்த அபாயத்தை நாம் ஒரு நீண்ட நாள் ஒத்தி போட்டுட்ட ஒரு பெருமை நமக்கு கிட்டும் அப்படின்னு அவர் நினச்சி தான் இந்த போரில் இறங்கினார். அதில் அவர் நினைக்காத சில வியூகங்களை ஈரானியர்கள் அமைத்து விட்டார்கள். அவர்கள் எவ்வளவு வலியையும் தாங்கக்கூடியவர்கள்னு அவர் முதல்ல புரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அதை எப்படி அவருக்கு அது புரியாத போச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 8 ஆண்டுகள் அவர்கள் ஈராக்கோட சண்டை போட்டாங்க. 8 ஆண்டுகள் அவர்களுடைய பல இளைஞர்களை போர் முனைக்கு அனுப்பி அவர்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். இவ்வளவு பண்ணவங்க அவங்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர்களை ஆக்கிரமித்தவர்களை அவர்கள் வீழ்த்தி இருக்கிறார்கள், சண்டையிட்டு இருக்கிறார்கள். வீழலைனாலும் கூட அவர்கள் எப்பவும் விழமாட்டாங்க, அந்த மாதிரியான ஆட்கள். அதனால் பேச்சுவார்த்தை தான் அதற்கு தீர்வு. அவர்களும் வந்து பெரிய அளவில் இறங்கி வரா மாதிரி இல்லை. இவரை வந்து மற்ற அதிபர்கள் மாதிரி அவர்கள் கணித்து விட்டார்கள். இவர் மற்ற அதிபர்கள் மாதிரி இல்லை. அவர் அடிப்பேனா அடிச்சிருவார், அந்த மாதிரியான ஆளுன்னு காட்டுறாரு. அடித்த பிறகும் அவர்கள் அசரவில்லைன்னும் பொழுது இன்னும் நான் நிறைய அடிக்கணும்னு தோணுது அவருக்கு. அதை வந்து சொல்கிறாரு. அது நமக்கெல்லாம் ரொம்ப, இப்படி ஒரு மனுஷன் பேச முடியுமா, எழுத முடியுமா? எப்படி இவ்வளவு நிலை குலைந்து தரம் தாழ்ந்து ஒரு மனிதர் பேச முடியும்? இப்படி போகிறாங்க. ஆனால் இதில் யார் இப்போ இவ்வளோ 2 வார காலம் ஒரு சுற்று பேச்சுவார்த்தை, இப்போ 2வது சுற்றுக்கு யார் ஓரளவுக்கு நிறைய முறை கண் சிமிட்டி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் அமெரிக்கர்கள் தான். ஏன்னா அமெரிக்கர்கள்ன்றதை விட ட்ரம்ப்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து இதை எப்படியாவது இந்த 2 வாரத்தில் ஒரு நிலையை எட்டிடுவோன்ற மாதிரி அவர் நினைச்சார். அவர்களும் ஆனால் அப்புறம் அவர் புதுசாக கண்டுபிடிச்சிட்டார், இந்த நாம் வந்து இவ்வளவு அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இந்த பொருளாதார நெருக்கடி, இவர்களுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழி இல்லாத பண்ணிட்டோம். திருப்பி இராணுவ தாக்குதல், இது 2ம் பண்ணோம்னா அவர்களை இந்த அரசை வந்து மக்கள் வந்து தூக்கி எறிகிற இடத்துக்கு அவங்கள கொண்டு போயிட முடியும்ன்ட்டு ஒருவேளை அவர் நினைக்கிறாரோன்னு தெரியல. அதுக்கு நமக்கு காலம்தான் சொல்லும் அவர் நினைக்கிறது. ஓகே சார், சரியான்ட்டு. இப்போ இதில் நம்மளுடைய நிலைப்பாடு சார், மற்ற உலக நாடுகள், யூரோப்பிய யூனியன் எல்லாரும் இதை வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காங்க. இது சீக்கிரம் முடியணுங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே இருக்குது. இதில் மற்ற நாடுகளுடைய நிலைப்பாடுகளை பற்றி நம்ம கிட்ட the ball is not in our court. அப்புறம் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய எதிரிகள் இந்த பந்தை விளையாடி கொண்டிருக்கிறார்கள், பாகிஸ்தானிகள். நமக்கு வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அம்சம் நமக்கு இல்லை. அவர்கள் ஒரு இஸ்லாமிய நாடு. அதனால் அவர்களுக்கு ஈரானோட ஒரு நல்ல உறவு இருக்குது. அதை விட மிகப்பெரிய நெருக்கமான அணுக்கமான உறவு அவர்கள் சவுதிகளோடு வைத்திருக்கிறார்கள். அவர்களோட ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தமே போட்டிருக்காங்க போன ஆண்டு செப்டம்பர். அதெல்லாம் நமக்கு இல்லாத, அதாவது அவர்களுக்கு 6 கரங்கள் இருக்குது, நமக்கு 2 கரங்கள் தான் இருக்குது, அந்த மாதிரி. அதனால் அவர்களோட நம்ம போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. 1. 2வது, இந்த போரை எல்லாரும் நிறுத்தணும்னு நினைக்கிறார்கள். சீனர்களும் இந்த போர் வேகமாக முடிவுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு நிலைத்த தன்மை, ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு ஸ்டெபிலிட்டி மார்க்கெட்டுகளுக்கு, சந்தைகளுக்கு வரணுன்றது அவர்களுடைய எண்ணம். அப்போ தான் அவர்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களுக்கு ஒரு சந்தை வந்து இருக்கும். இப்போ சந்தை இருக்காது, இந்த மாதிரி ஒரு சிக்கல். அப்புறம் அவர்கள் அந்த எண்ணெய் வந்து நிறைய அவர்கள் வாங்குறாங்க. இந்த எண்ணெய் வரத்து இப்போது ஸ்டாப் ஆகிருக்கு. அதனால் அவர்கள் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் வந்ததற்கே அவர்கள் ஒரு முக்கியமான காரணம். அவர்கள் கொடுத்த அழுத்தத்தில் தான் ஈரானியர்கள் ஒத்துக்கிட்டாங்க. ஓகே சார். பாகிஸ்தானிகள் ஒரு அளவுக்கு தான் the heavy lifting was done by the Chinese. Yes sir. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவர்கள் ஒரு பெரிய சக்தி. அந்த சக்தி சொல்கிறத கேட்கணுன்ற ஒரு நிலையில தான் ஈரானியர்கள் இருக்கிறார்கள். இதுதான் நிலைமை. நாம் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். நன்றி சார், இவ்வளோ நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி சார்.
Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25 டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.